ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலி பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 பேக்கேஜ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 3000 கேம்போ பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 53 பொருள் கொடுத்துருக்கோம். இந்த 53 பொருள் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிஃப்ட்டாகவும் ஃப்ரீயாக உள்ளே கொடுக்குறோம். 30 ஷர்ட் இது செல்லம் பிராண்ட்லேருந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா குருவி ஐட்டம், இது ஒரு பாக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ரூபா வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சுமி, இது ஒரு பாக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ரூபா வரும். அடுத்து மதர்ஸ் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் கோட்டி டீலக்ஸ் பண்ணுறோம். இது ஒரு பாக்ஸில் வந்து 10 பீஸ் இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 285 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஸ்மா பிராண்ட்லேருந்து வந்து ஜங்கிள் பார்ட்டின்னு சொல்லிட்டு இதுவுமே 2-in-1 ஃபங்க்ஷன் தான். குழந்தைகளுக்கு வந்து பிடிச்சமானது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவர் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக் வந்துடும். கொடுத்துருக்கக்கூடியது தான். இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 வரும். வாழா ஐட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட அடுத்து டிஜிட்டல் வாழா பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா 2K to 5K 5000 வாழா வடிச்சா எப்படி சவுண்ட் எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது அல்ட்ரா பிராண்டு, டிஜிட்டல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபங்க்ஷன் இது 240 rupees வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிலி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். பாக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 ரூபா வரும். அதே மாதிரி இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 ரூபா வரும். அது மாதிரி தான் ப்ரோ. இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 15 வரையும் கட்டாயம் நம்ம தரலாம் ப்ரோ. ஏன் அப்படின்னா அது வரையும் நம்ம ஸ்டாக் கேப்பபிலிட்டி அது வரையும் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா கால சூழல் இப்போ மழைகள் பெய்யுது அப்படின்னா எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது.